எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் தற்பொழுது தங்களது குரல்களை கொடுத்து வருகிறார்கள். இது தனிப்பட்ட வெறுப்பா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. கடந்த 10 தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வி அடைந்ததன் காரணமாக அதன் பிரதிபலிப்பு தான் இதுவாக மாறியிருக்கிறது. இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டதிலிருந்தே மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் எழுந்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் களத்தை காண்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தாலும் ஒற்றுமை இல்லாத அதிமுகவால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சசிகலா, OPS, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களது பங்களிப்பு இல்லாமல் தென் மாவட்டங்களிலும் சரி வட மாவட்டங்களிலும் சரி ஏன் தேனி மாவட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் சட்டப்பேரவையில் வெற்றியடைய முடியும். ஆகையால் தான் இந்த மக்களவை தேர்தலில் கூட தேனி தொகுதியில் கூட அதிமுக தோல்வி அடைந்ததற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒற்றுமை இல்லாததுதான் என்ற பல்வேறு தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. மிக மிக மோசமான நிலைமையில்தான் அதிமுக தற்பொழுது இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணரவில்லை. என்னை தவிர அதிமுகவில் உயர்ந்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, சசிகலா காலில் மீண்டும் விழ என்னால் முடியாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் அவர் மீண்டும் அவர்களை கட்சியில் இணைப்பதற்கு தயக்கமும் காட்டி வருகிறார் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. தனிப்பட்ட நபரின் கோபத்தின் காரணமாக 2 கோடி தொண்டர்கள் நிலைமை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் மாறிவிட்டது. இந்த தகவல்களை அனைத்தையும் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் அதிமுகவின் அலுவலகத்தில் ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் இதை சரிக்கட்ட முடியும் என்றும் கூறியுள்ளனர்.